வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கிறேன். அதோட 3 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதோட கூடவே 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேங்க. எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுத்தனோ அதே கப்பில் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ உரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி வாழைக்காய் சீவுறதில் சீவி எடுத்துக்கலாங்க. அப்போ ரொம்ப சன்னமாக வரும். 3 வெங்காயத்தையும் உரித்து எடுத்துகிட்டு இஞ்சியை நல்லா துருவிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக பொடியாக துருவி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துலாங்க. அதோட 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வெங்காயத்தையும் கூடவே மல்லி இலை, கருவேப்பிலை 2ஐயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துனதுக்கு அடுத்ததாக தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மாவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே போதும். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதோட 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எண்ணெயை லேசாக சூடுபடுத்தி சேர்த்திருக்கிறேங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு இருந்தால் போதும். நல்லா வெது வெதுப்பான எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக சேர்த்திட வேண்டாங்க. இப்போ இந்த வெங்காய பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. எவ்வளவு செஞ்சாலும் சீக்கிரமாக தீந்துடும், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. பாருங்கள், ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு அதில் சின்ன சின்னதாக விழுகிற மாதிரி உதுத்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததாக லேசாக கரண்டி வச்சு கலக்கி விட்டுறலாங்க. அப்போ நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற அந்த மாவு பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. போட்ட உடனே கரண்டி வச்சு கலக்கினோம்னா மாவு ஃபுல்லாக உடஞ்சிடும். இப்போ இது நல்லா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் லேசான கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அதுதான் இந்த முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்கடுத்து விட்டோம்னா வெங்காயம் கறியிருங்க. அப்போ கசப்பு சுவை வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான், மொறுமொறுப்பான ராகி பக்கோடா ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.